உங்களோட சொந்த இடம் மட்டக்களப்பா? என் சொந்த இடம் மட்டக்களப்பு சித்தானி. அவர் இவர் மல்லாவி. என்ன வருத்தம் கூட தெரியாமல் இப்போ டாக்டர்ஸும் அதை வந்து தெளிவாக என்னென்று சொல்ல இல்லையாம், தங்களுக்கு என்னென்றே விளங்க இல்லையாமன்னு சொல்லி அந்த அக்கா நிறைய கவலைப்பட்டு கொண்டிருக்கா. நாங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு எல்லாரையும் சகோதரத்தை குடிக்க வைக்கிறேன். தம்பி எனக்கு உதவி செய்கிற காக்கள் இல்லை. என் அண்ணன் வெளிநாட்டிலான் இருக்கிறேன். 50 காசு போட மாட்டேருங்க. இருந்து கொட்ட போய் யாரும் கூப்பிடுவாங்க. எங்கள் கோயில்கள் விசேஷத்துக்கு போகிறேன்னு சொன்னால் மாடு மேய்க்க சொல்லுவாங்க. கொண்டு போகிற இருந்து அவங்க கல்யாணம் விட 3 நாள் கூப்பிட்டாங்க. ஒரு பிரச்சனை இல்லையா? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க தம்பி. ஆனால் இவள்ற வயசுக்கு தான் அவருக்கும் வந்தது அந்த பயத்தில். காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி ஒரு நேரம் இல்லைங்க, இப்படித்தான் இவர் நேரம் நிற்கிறேன். அதாவது கால் 2 பேருங்க இப்படி வளைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி இந்த அளவுக்கும் ஃபுல்லாக வெட்டுனாங்க. எனக்கு முன்னுக்கே வெட்டுனாங்க. வெட்டைக்கு முதலெல்லாம் அம்மா பால் ஆத்திட்டான்னு சொல்லி ஆத்தியெல்லாம் கொடுத்தேன். வெட்டுன கையோடய ஃபுல்லாக சீவன் போயிட்டு. இப்போ சொல்கிறாங்க வவுனியாவில் ஸ்கேன் பண்ணி ஒரு கிட்னியை காணவே இல்லையா, அது கொழுப்புக்குள்ளே மூடுபட்டுட்டான். இனி எங்கள்கிட்ட வசதி இல்லை, பொடியை தோண்டி நீ கோட்ஸில் வழக்கு போட்டு வாதாடுறதுக்கெல்லாம் வசதி இல்லை, விட்டுட்டோம்னு சொன்னாங்க. உதவி செய்தவருக்கு நன்றி. எனக்கு என் சகோதரங்கள் கூடி அப்படி உதவி செய்ய இல்லை. கதைக்கிறோம் இல்லை. என் பிள்ளைகளை செத்த விட்டு இப்படி 15000 ரூபா காசு போட்டு வெளிநாட்டில் அவருக்கு இப்படி பிரச்சனை இருக்கிறதெல்லாம் தெரியுமா? வணக்கம் உறவுகளே, நாங்கள் தற்போது வவுனியா மாவட்டத்தில் சண்முகபுரம் என்ற இடத்துல தான் நிற்கிறோம். இந்த குடும்பத்தின் நிலைமை தொடர்பில் நான் சொல்கிறத விட நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பதன் மூலமாக வந்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த அக்காவுக்கு நடந்த மாதிரி நடக்கிற மாதிரி விஷயம் வேறு யாருக்குமே நடக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய அவாவும். அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி, எங்கிட்ட வாங்குவோம். எங்கடா ஃபோன் விளையாடுறோம்? தேடி தெரிஞ்சு விளையாடவோ? தங்க அண்ணா மாமா ஞாபகம் இருக்கா? ஓமன் சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா மாமா? ஓமன் சொல்லுங்க. நித்ர கொண்டோலம் ஓமன் சொல்லுங்க. நித்ர கொண்டோலம் அதில் இருக்கிறா. ஓகே, என்ன சுகமா இருக்கிறீங்களாக்கா? ஓம், நல்ல சுகமா இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். இந்த சுகம் மாறி மாறி வருத்தம் வந்து இந்த வந்து ஆயினா தம்பி. அதுதான் என்ன தவிர கணவர் எங்கே போயிட்டு இருங்களே? மாடு மேய்க்க போயிட்டு. மாடு மேய்க்க போயிட்டு என்ன அது தொடர்ந்து என்ன வருமா அந்த வேலை? இல்லை, தொடர்ந்து இல்லையா. இருந்து கொட்ட போய் யாரும் கூப்பிடுவாங்க. எங்கள் கோயில்கள் விசேஷத்துக்கு போகிறேன்னு சொன்னால் மாடு மேய்க்க சொல்லுவாங்க. கொண்டு போகிற இருந்து அவங்க கல்யாணம் விட 3 நாள் கூப்பிட்டாங்க. இவங்க ஒரு 3 நாள் கூப்பிட்டுருக்குறாங்க. இன்றைக்கு போயிட்டு மாடு மேய்க்க. எவ்வளோ கொடுப்பாங்க? 1500 ரூபா தருவாங்க. 1500 ரூபா கொடுப்பாங்க. அது கால் பிரச்சனைன்னு சொன்னீங்களா? என்ன நடந்தது காலில்? அவருக்கு காவலுக்கு போன இடத்த கட்டுத்துவாக்கமுலாங்க. கட்டுத்துவாக்கு வெடிச்சு வேற ஆக்கள் வச்ச கட்டுத்துவாக்கு சிங்களாக்கள் வச்சது தெக்கத்தை அந்த இடத்துக்கு என்ன சிங்களாக்கள் வச்சது வேற வயல் காவலுக்கு போனவர். போன இடத்த முழங்கி கால் துண்டா முறிஞ்சிட்டு. ஒரு கால 2 கால? ஒரு கால என்ன அதால ஆள் பெரிய வேலைகள் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறார் என்ன. அப்போ தம்பியோட இதுகள் என்ன நடக்குது? என்ன கட்டம் இவற்றை மருத்துவ இது? தம்பிண்டே இப்போ போன மாதம் கொண்டு போனாங்க வவுனியா. அவருக்கு என்ன கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி சொன்னீங்களே? எனக்கு தெரியும் பிரச்சனைகள். இப்போ புதுசாக பார்க்குறாங்க. அவருக்கு கிட்னி பழுது 1-2 தான் சொன்னவே. இப்போ சொல்கிறாங்க ஒரு கிட்னியை காணவே இல்லை, 1 பழுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க வவுனியாவில் ஸ்கேன் பண்ணி ஒரு கிட்னியை காணவே இல்லையா, அது கொழுப்புக்குள்ளே மூடுபட்டுட்டான், 1 பழுதுன்னு சொல்கிறாங்க. சும்மா நிற்கணும், அம்மா கதைக்கிறேன் இல்லை இதில் இருங்க ஏறிக்குங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க. இப்போ வவுனியா கொண்டு போனாங்க. இப்போ ப்ரைவேட் யாரோட ஸ்கேனிங் பண்ண சொல்லி அன்றைக்கு ஸ்கேனிங் செய்துட்டோம். எஸ்டேயும் எடுத்துட்டேன் 2 தரம் ஸ்கேனிங் செய்துட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க ஆப்ரேஷன் செய்து தகடு வைக்கணுமெண்டு. இப்போ திரும்பியும் இருக்கா ப்ரைவேட்டுக்கு கொண்டு போகணுமென்று சொல்கிறாங்க. அந்தளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு சொன்னேன். ப்ரைவேட்டு கொண்டு என்ன ஸ்கேன் பண்ணுறதுக்கு இல்லை என்னத்துக்கு? ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு. இப்போ என்னென்னா அவருக்கு இந்த கால் என்னத்தால் இப்படி வந்துன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இல்லை இவருக்கு வருத்தம் இருக்குது, கல்சிய பிரச்சனையா, இவருக்கு ஒன்றும் இல்லை, கால் வளைஞ்சு தான் இருக்குது. இப்போ என்னத்தால் இவருக்கு இப்படி ரத்தம் கரல் கட்டி இருக்கா, இல்லை ஒருக்கா சொல்கிறாங்க ரத்த கரல் கட்டி தான் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருக்கா சொல்கிறாங்க கால் வளைஞ்சிட்டு ஆப்ரேஷன் செய்து தான் தகடு வைக்கணும்னு சொல்கிறாங்க. 11ஆம் தேதி தான் தெரியும் என்ன மாதிரி. 11ஆம் தேதி எங்கள் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் 11ஆம் தேதி இங்கே கொண்டு சொல்லியிருக்கு வவுனியா. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் கொண்டு போகிறதுக்கு கேட்டுனாங்க. யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கணுமாமண்டு. இப்போ 3 கிழமையாக இவை ஒன்றும் கண்டுபிடிக்கணும் இல்லை வவுனியாவில். இப்போ ப்ரைவேட் ஸ்கேனிங் செய்து கொண்டு வந்து 11ஆம் தேதி கொண்டே கொடுக்குறோம். இப்போ அதில் என்ன சொல்லிக்கணுமோ தெரியாது. இப்போ வாட்டில் தான் மறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல ஒருக்கா ஸ்கேன் பண்ணு சொல்லி சொன்னீங்க. அது சொல்கிறாங்க வவுனியாலேயும் இந்த இதில் ராமதாஸ் 5000 எடுத்தோம்.
ஸ்கேனிங் மட்டும்தான், கால் மட்டும் பார்த்தேன். அது அந்த 5000க்கு என்ன செஞ்சீங்க? அந்த முதல் நாள் அந்த 5000 பயன்படுத்திட்டீங்க? அதான் கொண்டு போனேன். நைட்டு பவுனியா போன காசெல்லாம் அது நாங்கள் எங்கட செலவில் கொண்டு போனேன். இப்போ இவரை கண்டிக்கும் கொண்டு போக சொல்லியிருக்கிறாங்க, ஒருக்கா கொண்டே பார்க்க சொல்லி. இப்போ இந்த பிரச்சனை, கால் பிரச்சனை முடியத்தான் கண்டிக்கு கொண்டு போவார். 11ஆம் தேதி இங்கே கொண்டு போகிறார் பவுனி. இப்படியான நிலைமையில இருக்கேன்னு. ஆனால் எங்களுக்கு ப்ரைவேட்டாக செய்ய சொன்ன அதுக்குமே எங்கள்கிட்ட வசதி இல்லை. ப்ரைவேட்டாக செய்ய எவ்வளோ முடியுமா? ப்ரைவேட்டாக உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணுறேன்னா 25,000 முடியும்னு சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணால் நல்ல பண்ணுறீங்களா நீங்கள்? உடம்பு ஃபுல்லாக செக் பண்ண 25,000 முடியும்னு சொல்லி சொன்னாங்க அன்றைக்கு நாங்கள் கேட்க. இது கால் மட்டும் 5,000 எடுத்து காலுக்கு மட்டும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இப்போ உடம்பு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணினா நல்ல மண்டி யோசிக்கிறீங்க. இப்போ இவே என்னென்று கேட்டால் தம்பி ஒன்றும் சொல்லினோம் இல்லை, கிட்னி கொழுப்புக்குள்ளே ஒளிஞ்சிட்டு எங்களுக்கு தெரியுது இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன் ஸ்கேனிங் பண்ணி அந்த துண்டெல்லாம் தந்துருக்குறாங்க. ஒரு கிட்னியை எனக்கு காணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு கிட்னி தான் பழுதடைஞ்சிருக்குன்னு முதல் சொன்னவங்க, அந்த காணே இல்லைன்ற கிட்னி தான் பழுதடைஞ்சிருக்குன்னு சொன்னவங்க. இப்போ சொல்கிறாங்க அவருக்கு மற்ற கிட்னியை தான் பழுதடைஞ்சிருக்கம்மா, ஒரு கிட்னியை காணவே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. கொழுப்பு மூடிட்டு, கொழுப்பு மூடினாலும் தம்பி அப்படி தெரியாமல் இருக்குதா கிட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறான்னு தெரியா. இப்போ இங்கே தான் கொண்டு வரோம். எங்கள்கிட்ட தான் வெளியில் கொண்டு போகிறதுக்கு வசதி இல்லையே, அதில் நாங்கள் இங்கே தான் கொண்டு போய் வரோம். உங்களோட முதல் பிள்ளையும் கிட்னி பிரச்சனையால தான் செத்துட்டார். முதல் இல்லை, இவர் தம்பியார். இவருக்கு அடுத்தது. அவருக்கு எத்தனை வயசுல? அவர் செத்து 5 வயசு. 5 வயசுல செத்தாரு. அவரும் கிட்னி பிரச்சனையால தான் செத்தாரு. கிட்னி பழுது 1 வருஷம் கொண்டு திரிஞ்ச நாங்கள். அவர் 4 வயசுல வந்தது, 1 வயசுல கொண்டு திரிஞ்ச நான். அதையும் கண்டிக்கு தான் கொண்டு போய் 2 பேரையும் அவர் திடீர் 2 வாக்கில் செத்துட்டார். அவருக்கு சொன்னாங்க ஒரு கிட்னி தான் பழுதாண்டு, 2ம் பழுதா போயிட்டாங்க. அதுங்க ஃபுல்லாக பவுனி ஆஸ்பத்திரிலாம் காட்டினது இல்லை, கண்டிக்கு கொண்டு போனது. கண்டிக்கு கொண்டு போய் 1 வருஷம் அங்கே வச்சிருந்தவர். இவர் 2 பேரையும் ஒன்றாத்தான் வச்சிருக்கிறவர். வச்சிருந்து மாதம் கொண்டு வரணாங்க. கண்டியிலேருந்து இங்கே கொண்டாந்து ஒரு 6 மாதம் நல்லா இருந்திருப்பார். ஒரு கிட்னின்னு தான் சொன்னாங்க. இங்கே தான் கிட்னிக்கு கொண்டு போனாங்க பவுனியா. ஒரு இப்போ சொன்னாங்க என்னென்னா அவருக்கு அம்மா நுரையீரலில் கிருமி கூடி ஆள் செத்துட்டார், அவருக்கு கிட்னி பழுதடைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்தாங்க. இந்தளவுக்கு எனக்கு முன்னுக்கு தான் நல்லா கதைச்சி கொண்டு வந்தவர். நல்லா என்னோட கதைச்சி, டாக்டரோட கதைச்சி, அவங்களோட அப்பாவோட கதைச்சி எல்லாம் கதைச்சிட்டு 1 மணித்தியால் இரவு 10 மணிக்கு இங்கே கொண்டு போனேன். 11 மணிக்கு எல்லாம் பவுனியாக கொண்டு போயிட்டாங்க. 12 மணி 1 மணிக்கு ஃபுல்லாக செத்துட்டு இந்த அளவுக்கும் ஃபுல்லாக வெட்டுனாங்க. எனக்கு முன்னுக்கே வெட்டுனாங்க. வெட்டைக்கு முதலெல்லாம் அம்மா பால் ஆத்திட்டான்னு சொல்லி ஆத்தியெல்லாம் கொடுத்தேனா. வெட்டுன கையோட ஃபுல்லாக சீவன் போயிட்டு. என்ன சொல்கிறீங்க? ஆனால் இவங்க சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் ஃபுல்லாக இந்த வருத்தத்தாலாம் செத்தணும். இந்த வருத்தத்தால் செத்துருந்தா கண்டியில் எனக்கு சொல்லியிருப்பாங்க, இவருக்கு 2 கிட்னியும் பழுது, இவர் செத்துருவாருன்னு சொல்லி. இவனுக்கு தான் 2ம் பழுதுண்டு முதல் சொன்னவங்க. இவர் சார் 5 வயசு மட்டும்தான் இருப்பார், அதுக்கு பிறகு செத்துருவாருன்னு. நான் அப்படி இல்லைன்னு இல்லைங்கம்மா கொண்டு மாதம் அவங்க சொல்கிற டைமுக்கு அங்கே கொண்டு போயிடுவேன். அப்படி கொண்டு போய் இப்போ 14 வயசு தம்பி, 14 வயசு முடிய போகுது. அது வரையிலும் அவன் 1 வருஷம் தான் இருந்தவன். என்ற உள்ள 1 வருஷத்தாலே பிள்ளைய இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நாங்கள் நினைக்கிறோம் இவே ஆப்ரேஷன் செய்ததில் எதுவும் பிள்ளையோ இல்லை ஊசி போட்டதில் எதுவும் பிள்ளையோ. நாங்கள் என்னன்றது 5 நாள் தம்பி பொடிகார இருக்குவாங்க. இவங்களில் ஏதோ ஒரு பிரச்சனைன்றபடி தான் இவங்க பொடிகார இல்லை எங்களுக்கு. இனி எங்கள்கிட்ட வசதி இல்லை, பொடியை தோண்டி இனி கோர்ட்ஸில் வழக்கு போட்டு வாதாடுறதுக்கெல்லாம் வசதி இல்லை, விட்டுட்டோம் சொன்னாங்க. அவருக்கு 2 கிட்னியும் பழுதம்மா, நுரையீரலில் கிருமி படைஞ்சிட்டு அதால் செத்துட்டாருன்னு சொன்னாங்க. நான் என்ன பிரச்சனைண்டா தம்பி, இவே கேட்குற சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்டா இவங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம், இவனும் எல்லாம் சாப்பிடுவான், அவரும் எல்லாம் சொல்கிறாங்க இனிப்பு சாப்பாடு நாங்கள் கூட கொடுத்துட்டோம்மா, அதால் உங்களுக்கு கிருமி கூடிட்டோம்மா, செத்துட்டேன். இவட பிறந்த நாள் முதல் நாள் அடுத்த நாள் செத்துட்டேன். பிறந்த நாள் அண்ணன் அந்த கேக்குகள் அது சாப்பிட்டவர். இப்போ ஊருக்குள்ளே சொன்னாங்க நாங்கள் இனிப்பு சாப்பாடை கூட கொடுத்து தான் கிருமி கூடிய அவர் செத்துட்டேறன்னு. இப்போ இவையும் கொண்டே செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க தம்பி. ஆனால் இவள்ற வயசுக்கு தான் அவருக்கும் வந்தது. அந்த பயத்தில் தான் நான் கொண்டு போனேன். 4 வயசில் தான் அவருக்கும் வந்தது. 5 வயசு செத்துட்டேன். இப்போ இவருக்கு 4 வயசு. இப்போ தான் 2 தரம் கொண்டே செக் பண்ணிட்டேன். இவங்க ஒரு பிரச்சனை சொன்னேன். சரி அக்கா, ஓகே, பிரச்சனை இல்லை, ஒன்றும் யோசிக்காதீங்க, பார்ப்போம். எங்களால் முடிஞ்சதுலையும் நாங்கள் செய்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாக்களும் ஏதாவது தொடர்ச்சி அவங்களுக்கு எதுவும் செய்யலுமா அல்லது உதவிகள்ன்றதை தாண்டி மருத்துவ ரீதியாகவும் யாராவது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவைக்கு உதவி செய்யலும்னு சொல்லி சொன்னால் செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிறார்கள்
இங்கே அது என்ன வருத்தமண்டே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாங்களான்னு சொல்லி அந்த அக்காட கதையில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாப்போம், அப்படியான ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. மாவு கொண்டு வேண்டி கொடுக்க சொன்னவங்க தம்பி, அது 2 மாடு தந்தாங்க. 2 மாடு தந்தாங்க. ஒன்று அந்த கல்சியம் கூடுற மாதிரி இருக்கല്ലോ, அது உண்டு. மற்ற சக்டோஜன் உண்டு தம்பி, அதுக்கும் எழுதி தந்துருக்குறாங்க. அது 2 வண்டி கொடுக்க என்னட்ட வசதி இல்லை. அந்த அந்த கல்சியமா இருக்கല്ലോ, அது ஒரு டின் வண்டி கொடுத்துருக்கோம். 3000 கல்சியம்மா. இவருக்கு கல்சியம் தானே குறைஞ்சிருக்காம சொல்லினேன். அப்போ கல்சியம் தான் வண்டி கொடுத்துருக்குறோம். அந்த சக்தோஜன் வண்டி 2 மாவும் கொடுத்தா கொஞ்சம் கெட்ட மோருமன்னு சொன்னாங்க. அந்த மா வண்டி கொடுக்க என்னோட வசதி இல்லை. 2 முறை தான் வண்டி கொடுக்க. இவர்கிட்ட அந்த கிட்னி காசு எடுத்து அந்த மாதான் வண்டி கொடுக்குறோம். கிட்னி காசு அவ்வளோ 5000 இப்போ இந்த மாதத்துலேருந்து 7,500. அதுகளும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். அது 5000 தான் தந்தது. இப்போ 7,500. சரிண்ணா என்னப்பா. ரைட். வணக்கம் உறவுகளே, வன்னி நண்பன் யூடியூப் தளம் ஊடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி. அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சண்முகபுரம் என்ற இடத்துல தான் நிற்கிறோம். உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும், வவுனியாவில் வந்து கூடுதலாக வந்து இந்த கிட்னி வருத்தத்தால் பாதிக்கப்படுறார்கள் வந்து கூட. அதில் வந்து இந்த சண்முகபுரம்ன்றது வந்து அப்படியான ஒரு பிரச்சனைகளை அதிகம் எதிர்நோக்குற இடம் தான். அப்போ அந்த இடத்துல தான் இந்த அக்காட ஃபேமிலியை பற்றி பார்க்க போனால் ஹஸ்பண்ட் இருக்கிறார். அவர் வெளியில் போயிட்டு அவருக்கும் காலையிலாவது நீங்கள் இந்த காணொலியை வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. அது சம்மந்தமாக விளங்கியிருக்கும். அது சம்மந்தமாக நான் மேல் அதிகமாக உங்களுக்கு சொல்லலை. இவரை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். இவர்கிட்ட தம்பி ஏற்கனவே சொன்னவா அவர் வந்து கிட்னி பிரச்சனையால் வந்து இறந்துட்டார். அடுத்ததாக வந்து இப்போ இவருக்கும் வந்து அதே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் போய் செக் பண்ண இடங்களில் என்னென்ன நடந்துன்ற விஷயம் அக்கா தெளிவாக சொல்லியிருக்கிறா. இவர்கிட்ட காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி ஒரு கண்ணே 2 இல்லைங்க அங்கே வீடியோ நேர இப்படி தான் இவர் நேர நிற்கிறார். அதாவது கால் 2 பேருங்க இப்படி வளைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி. இது எலும்பு தான் அந்த நோறு அப்படி அமர்த்து பிடிக்கணும். அது இல்லை நோவுகள் ஒன்றும் இல்லை, ஆனால் கால்கள் அந்த வளைஞ்சு போய். இப்போ இது வந்து நாளுக்கு நாள் இவற்றை பிரச்சனை வந்து இன்னும் கூடிக்கொண்டே இருக்குது. இந்த வளைகிறது வந்து கூடிக்கொண்டே இருக்குது. இதால் வந்து வேறு ஸ்கூலுக்கும் போக முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன்டா. புத்தக பேக்கை தூக்கணும், அந்த வெயிட்டை வந்து தூக்கிக்கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையில இருக்குது. இப்போ அப்படி வந்து நிறைய பிரச்சனை எதிர்கொண்டு இருக்கிறோம். அதை விட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இவரை வந்து அடிக்கடி கிளினிக்கு கொண்டு போய் வாரது, இவருக்குரிய ஸ்கேனிங்குகளை செய்கிறது. என்ன வருத்தமண்டே தெரியாமல் ஸ்கேனிங்கை செய்து கொண்டிருக்கணும். தேவையில்லாமல் காசுகளை கொடுத்து கொண்டிருக்கணும். அவைக்கே ஒரு நிரந்தரமான உழைப்பு எதுவுமே இல்லை. என்ன வருத்தமண்டு கூட தெரியாமல் இப்போ டாக்டர்ஸும் அதை வந்து தெளிவாக என்னென்று சொல்ல இல்லையாம், தங்களுக்கு என்னென்றே விளங்க இல்லையாமன்னு சொல்லி அந்த அக்கா நிறைய கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இப்படியான நிலைமையில தான் அந்த குடும்பம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும். சரி, ஓகே. இப்போ நான் இதே தொடர்பிலான ஏற்கனவே வந்து ஒரு 20 நிமிஷ காணொலி ஒன்று என்னோடய யூடியூப் தளத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து பதிவிட்டிருந்தேன். மாதத்துக்கிட்ட நீங்கள் இதை வடிவாக பாவிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க வீட்டில்? 4 பேர். நீங்கள் 2 பிள்ளைகளும் நீங்களும் அவர் தானே? சரி, அப்போ நீங்கள் 1.5 மாதத்துக்கு வடிவாக பாவிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ இதை வந்து தற்காலிகமாக நீங்கள் உங்களுடைய சமையல் தேவைக்கு வந்து இதை வச்சுக்கொள்ளுங்க. சாமான்களை நாங்கள் அப்புறம் தனியாக எடுத்து டேட் பண்ணுவோம். அது கேட்குது. எங்களுக்கு உதவி செய்கிறவங்க இந்த பொடி எனக்கு எதுமா உதவி எதுவும் செய்தா பெரிய உதவியாக இருக்கும். என்னென்னு கேட்டால் கொஞ்சம் டெட்டமாக அது ஊருந்தானே என்னட்ட அந்தளவு 2 இன்னும் வேண்டி கொடுக்க என்னட்ட வசதி இல்லை. ஒன்று என்னால் இயன்றளவு அந்த கிட்னி காசு எடுத்து வேண்டி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அவருக்குரிய சாப்பாடுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கே தேடியும் அந்த உதவிகள் யாரும் செய்வாங்கடா. 2 டின்னு 8,000 முடியுமென்று சொல்கிறாங்க. 8,000 9,000 வேணுமெண்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் எழுதி தந்துட்டாங்க. அந்த வேண்டி கொடுக்க சொல்லி என்னால் இயன்றளவு வேண்டி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ இப்படியான ஒரு தேவையை தான் அவள் வந்து முன் வச்சிருக்கா. அதாவது தன் மகனுக்கு வந்து அந்த சத்து கால்சியம்மான்னு சொல்லி அப்படி 2-3 ஐட்டங்கள் இருக்குது. அப்போ அதுகளை வாங்கி கொடுத்தா அவருக்கு வந்து கொஞ்சம் சுகமாகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் கூடவே இருக்கும். ஏன்னா உடம்புலையும் வந்து கால்சியம் இப்போ வந்து முதல் வந்து கால்சியம் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ கால்சியம் இல்லை என்று சொல்லி இப்போ ஃபில்டர் வாட்டர் தான் அவர் குடிச்சு கொண்டிருக்கிறேன். இல்லை, ஃபில்டர் வாட்டர் விட்டு பெஞ்சதே தண்ணி கொடுக்குறீங்க. முதல் ஃபில்டர் வாட்டர் கொடுத்து
இப்போ கிணத்து தண்ணியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ கல்சியமே துப்புரவா இல்லை உடம்புலன்னு சொல்லி இப்போ திருப்பி வந்து கிணத்து இவர் தண்ணி இவ்வளவு மெலிசா இருக்கிறதுக்கு காரணம் கல்சியம் இல்லைன்னு சொல்றாங்க. ரைட். இப்போ இப்படியான பிரச்சனைகள் இருக்கணும். இல்லைங்கவா? சரி அக்கா, என்னென்னு சொன்னால் இதில் ஒரு சிறிய தொகை ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரைட். 30,000 ரூபா காசு உங்களுக்கு இருக்கு. இது எப்படி இதை உணர்றீங்க? சின்ன உதவியை நினைக்கிறீங்களா இந்த டைமில்? ஐயோ, இது பெரிய உதவி தம்பி. நான் இருக்கிற கஷ்டத்துக்கு எனக்கு இந்த பணத்தை தந்தவங்களுக்கு நன்றி. இது பெரிய உதவி. நான் ஒரு 5-6 தடவை இவரை கொண்டு போகிறது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஓகேக்கா, அப்போ இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இவரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் வர செலவுகளோ அல்லது ஸ்கேன் பண்ணுற செலவுகளோ அழாதீங்க, யோசிக்காதீங்க. நாங்கள் ஒரு 5,000 ரூபாய்க்கு எல்லாரையும் சகோதரத்தை குடிக்க வைக்கிறேன் தம்பி. எனக்கு உதவி செய்கிற காக்கள் இல்லை. இந்த அண்ணன் வெளிநாட்டிலான் இருக்கிறேன். அந்த 50 காசு போட மாட்டேருங்க. எந்த நாட்டில் இருக்கணும்? அவர் லண்டனில் இருக்கிறேன். மட்டக்களப்பு. உங்களோட சொந்த இடம் மட்டக்களப்பா? என் சொந்த இடம் மட்டக்களப்பு சித்தானி. அவர் உங்களோட இவர் மல்லாவி. மல்லாவி. காதல் திருமணம். அப்போ அவை வெளிநாட்டில் இருக்கிறார்கள். ஒரு உதவியும் இல்லை. ஒரு அண்ணன் தான், ஒரே ஒரு அண்ணன் தான். உங்களோட சொந்த அண்ணன்? கூட பிறந்த அண்ணன். கதைக்கிறதும் இல்லை. என் பிள்ளைகளை செத்த வீட்டுக்கு இப்படி 15,000 ரூபா காசு போட்டார் வெளிநாட்டில். அவருக்கு மெட்டமா இவருக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்கிற எல்லாம் தெரியுமா? தெரியும், எல்லாம் தெரியும். அவள் கொடுக்கையும் விட மாட்டாள் மனுஷன். ஓகே, சரியக்கா. இப்போ இதில் இந்த காசும் இருக்குது. அதை விட உங்களுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு தேவையான சாமான்களும் வாங்கி தந்துருக்கிறேன். வடிவா இதையும் வச்சு சாப்பிடுங்க. அவற்றை இதுகளுக்கு தேவையான இந்த விஷயங்களையும் பண்ண முடியுங்க. ஸ்கேன் பண்ணுறது 25,000 ரூபா ஸ்கேனிங் முடியும்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய தொகை என்ன, இந்த காசை அவ்வளோ கொடுத்து விட்டால் அது ஒரு பெரிய இதாக போயிடும். ஆனால் அவற்றை வருத்தம் அதை பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இவர்கிட்ட கால் பிரச்சனையை தான் பார்ப்பேன் நான். இப்போ நான் இருக்கிற காசுகள் எடுத்து வாட்டில் இப்போ எத்தனை மாதத்துக்கு வச்சிருக்க போகிறாங்களோ தெரியாது. 11ஆம் தேதி கொண்டு போனால் ஆப்ரேஷன் செலவு முடித்து வீட்டை கொண்டு போக சொன்னாங்கன்னா கொண்டு வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு கால் சுகமாக விட்டு தான் அந்த ஸ்கேனிங் செலவை பார்ப்பேன். இப்போ நீ ஆஸ்பத்திரிக்கு போய் வரணும். அவர் நின்றாருண்டா எங்களுக்கு இந்த 1,500 ரூபா கூடி வருமானம் இல்லை. அவர் போய் வாட்டில் நின்றா நானும் விட்டுட்டு வேலைக்கு போகலாம். நின்றா இந்த பொம்பளை பிள்ளையை இப்போ நம்பி விட்டுட்டு போகலாம். முதல் இவ சின்னால் விட்டுட்டு நான் தோட்ட வேலைக்கு போனேன். இப்போ யாரையுமே நம்பி ஒரு பொம்பளை பிள்ளையை விட்டுட்டு போகலாம். அந்த பயத்தில் அதோட இங்கே நம்பி கஞ்சா அந்த தூள் சாராயம் தான் கூட. அதனால் இந்த பொம்பளை பிள்ளைகளை நம்பி விட்டு போயிடணும். அதுக்காக நான் வேலைக்கு போகிறேன் இல்லை. இவரையும் விட்டுட்டு போயிடலான்னு வடவுக்குள்ள இருந்தால் ஒரு 2 கிலோ பைத்தங்காய் பிடிங்கி கொடுப்பேன். பப்பாசி பழம் பிடிங்கி கொடுப்பேன். கோழி முட்டை விற்பேன். இப்போ இந்த கூடும் 20 கோழி குஞ்சும் தந்துருக்குறாங்க. அப்படி கோழிகள் முட்டையில் அந்த வருமானங்களை வச்சு தான் சமாளிச்சு கொண்டு வாழ்வாதாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுக்கு? என்ன செய்யலாம் தம்பி. மாடு எதுவும் தந்தாங்கன்னா பால் கறந்து விற்பேன். அந்த உதவியை நான் கேட்டேன். நான் டிஎஸ் ஆஃபீஸில் தாராங்க இல்லை. இந்த ஆடு 3 ஆடு மாடு உங்களுக்கு? எனக்கு ஒரு மாடு தந்தாலும் நான் அதுலேருந்து வரைக்கும் ஒரு மாடு தந்தாங்கண்டா பாலை கறந்து நான் கொடுத்து அதுலேருந்து நான் எத்தனையோ 2 டிஎஸ் ஆஃபீஸில் போய் கேட்டுட்டேன். மாடு தாராங்கல்ல இவருக்கு காலையில் அது எனக்கு வருத்தவன தான் அந்த 20 கோழி குஞ்சும் கூடும் தந்துருக்குறாங்க. அதை இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். மற்ற இவரை விட்டுட்டு வேலைக்கு போகலாம தான் போகிறேன் இல்லை. நான் இவரையும் விட்டுட்டு என்னென்று போகிறேன் இல்லை. அவர் அங்கனைக்கு மாடு மேலே இப்போ வாட்டில் எத்தனை நாளைக்கு மறிக்கிறாங்கன்னு தெரியாது. மறிச்சா அவர் அங்கே நின்றுவார். இவரை வச்சு கொண்டு நிற்கணுமே. அதனால அவர் வருந்தனையும் பெரிய கஷ்டம்தான். ரைட். ஓகே, அப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யலுமான்னு சொல்லி யோசிங்க. உங்களால் முடிஞ்சால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு இந்த உதவி திட்டங்களை அக்காவுக்கு யார் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கக்கூடிய குமாரண்ணா அவர்கள் தான் இந்த உதவியை இன்றைக்கு செய்திருந்தவர். அவர் எனக்கு 1,00,000 ரூபா காசு அனுப்பியிருந்தவர். அதன்படி இப்போ இன்னொரு குடும்பத்துக்கு நாங்கள் ஏற்கனவே செய்துட்டோம். அவையும் ஒரு பிள்ளையும் தான் அவைக்கும் மருத்துவ உதவி நிறைய தேவைப்படுறதால அவைக்கும் யாழ்ப்பாணத்தில் தான் மருத்துவ உதவி. அப்போ அவைக்கும் அதில் நாங்கள் அதை 2ஆக பிரித்து தான் இப்போ அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு அது மாதிரி கொஞ்சம் இதை பிரித்து தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். அதன்படி அதை விட எனக்கு மிக முக்கியமாக இந்த பெட்ரோல் காசும் எனக்கு அண்ணா தந்திருந்தவர். அதுக்காக நான் இதில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
மற்றது வந்து குமாரண்ணாவுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை நம்பி இவ்வளோ ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறார் அண்ணா, உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அக்கா, நீங்கள் அவர் அண்ணாக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்க? எனக்கு பெரிய நன்றி, உதவி செய்தவருக்கு நன்றி. எனக்கு என் சகோதரங்கள் கூடி அப்படி உதவி செய்யலை, என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு அவர் உதவி செய்கிறார். நன்றி. சரி அண்ணா, உங்களுக்கு இந்த இது வந்து திருப்தியாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது நல்லா கஷ்டப்படக்கூடிய 2 குடும்பங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருந்த நீங்கள் அதன்படி அவர் தான் சொல்லியிருந்தவர் இந்த குடும்பத்துக்கும் அங்கே அவைக்கும் வந்து செய்யுங்கன்னு சொல்லி அதன் கட்டமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் உதவியை வழங்கியிருக்கிறோம். மற்ற இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் அவைக்கு வந்து ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வகையில் உங்களால் சின்ன ஒரு சப்போர்ட் இருந்தாலும் தெரியலன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி தர தயாராக இருக்கிறோம். நன்றி உறவுகளை. இதோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி அக்கா. நன்றி. பாய் சொல்லுங்கள்.